வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் மார்கன் ஹோசல் எழுதின த சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கோட தேர்ட் சாப்டர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த சாப்டருக்கு நெவர் எனஃப் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காரு. அதுக்கு சப்டைட்டிலாக வென் ரிச் பீப்புள் டூ கிரேசி திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் அமெரிக்காவில் வாழ்ந்த சில பணக்காரர்கள் செய்த கிறுக்குத்தனங்கள் அதை பற்றி சொல்கிறாரு. அவங்க ஏன் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சாப்டரோட ஆரம்பத்தில் ஒரு ப்ரிலூடாக ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. ஜான் சி பாகில் அப்படின்ற அமெரிக்காவில் இன்னும் கொண்டாடப்படுகிற விடிஐ அப்படின்ற டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்ட் அதை ஆரம்பித்த ஜான் சி பாகில் அவர் ஒரு மீட்டிங்கில் 2 எழுத்தாளர்களை மீட் பண்ணுறாரு. ஒருத்தர் கர்ட் வான்காட்டி ஸ்லாட்டர் ஹவுஸ் 5 அந்த நாவல் எழுதினவர், அப்புறம் கேட்ச் 22 அப்படின்ற நாவல் எழுதின ஜோசப் ஹெல்லர். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு ரிச்சான ஆட்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள் கூடிய ஒரு தனியார் விருந்தது. அதில் ஜோசப் ஹெல்லர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கேட்ச் 22 புக் வழியாக எவ்வளோ பணம் ஈட்டினீங்களோ அந்த பணத்தை, அதை விட அதிகமான பணத்தை ஒரே வருஷத்தில் அந்த ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர் சம்பளமாக வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜோசப் ஹெல்லர் ரிப்ளை பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவர் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவர்கிட்ட இல்லாத ஒன்று என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாரு. அது என்னன்னு கேட்டால், போதுமென்ற மனம்தான். ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு வித் வாட் ஐ ஹேவ். எனக்கு உள்ளது எனக்கு போதும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழில் ஒரு பழமொழியே இருக்குது, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இதை சொல்லிட்டு தான் அவர் அடுத்த கதைக்கே போகிறாரு. கொல்கத்தாவில் பிறந்து அமெரிக்காவில் மிகப்பெரிய பணக்காரராக உருவான ரஜத் குப்தா அவரை பற்றி தான் சொல்கிறாரு. நீங்கள் தொடர்ந்து செய்திகள் பார்க்குறவராக இருந்தீங்க அப்படின்னா, 40களோட ஆரம்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கலாம். பங்குச்சந்தை முறைகேடு, இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்ற விஷயத்துக்காக இவர் 2009 அந்த சமயத்தில் கைது செய்யப்பட்டார். அவர் அவரோட சொத்து மதிப்பு $100 மில்லியன். $1 மில்லியன் அப்படின்னா 8 கோடி ரூபா. $100 மில்லியன் நீங்கள் எவ்வளோன்னு கணக்கு போட்டு பாருங்கள். இது இந்த கிரேட் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் நடக்கும்போது அவர் அவ்வளோ பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் பலவேறு இதில் பலவேறு பொறுப்புகளில் இருக்கார். ஐநா சபையில் ஒரு பொறுப்பில் இருக்கார், ஃபிலந்த்ராஃபிக் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தில் இருக்கார், அப்புறம் கோல்ட்மேன் சாக்ஸில் ஒரு பொறுப்பில் இருக்கார். ஆனால் அவருக்கு என்னென்னா போதுமென்ற மனம் இல்லை. அவர் $100 மில்லியன் வச்சுருக்காரு. ஆனால் $1000 மில்லியன் கிளப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறார். அவ்வளோ பணம் ஈட்டி ஆட்களோட லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கோல்ட்மேன் சாக்ஸில் இருக்கும்போது அந்த ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் அப்போ வாரன் பஃபட் அதில் பெரும் பணம் முதலீடு செய்ய போகிறாருன்னு தெரியுது. கோல்ட்மேன் சாக்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் கிராஷ் ஆயிடுச்சு. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு சொல்கிறார், ராஜரத்னம் அப்படின்ற ஃப்ரெண்டுக்கு இந்த தகவலை சொல்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டு மிக குறைந்த விலையில் கோல்ட்மேன் சாக்ஸ் அந்த ஸ்டாக்ஸை வாங்குறாரு. அதுக்கப்புறம் அது உடனே வாரன் பஃபட் முதலீடு செஞ்சதுனால அதோட விலை மதிப்பு கூடுது. அதில் பெரும் பணத்தை ஈட்டுறாங்க. இன்சைடர் ட்ரேடிங் இதை கண்டுபிடிச்சி 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது ஒரு உதாரணம் தான். இதை சொல்லிவிட்டு பெர்னி மேடாஃப்னு இன்னொருத்தரை சொல்கிறாரு. அவரும் இந்த மாதிரி இந்த பங்குச்சந்தை விஷயங்கள் அப்படின்றது சட்டத்தை எப்படியெல்லாம் வளைக்க முடியுமோ அப்படியெல்லாம் வளைக்கக்கூடிய சாத்தியம் உள்ளது. இது கடந்த 10 வருஷத்தில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ முறைகேடுகள் நடந்திருக்கு. இது யாருமே இது வரைக்கும் அரசு செய்யப்படலை, யாருமே இது வரைக்கும் மாட்டலை. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மாட்டிக்கிறாங்க, தண்டனை கிடைக்குது. இந்த ரஜத் குப்தா தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு கூட அட்டாச் ஆகிருக்கீங்களோ அதனால் நீங்கள் இழந்ததாக நினைக்க வாய்ப்பு இருக்குது, அதை இழந்ததாக நினைக்க வாய்ப்பு இருக்குது. நான் என்னோடய ரெப்புடேஷனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தா தானே அது போனதை பற்றி நான் கவலைப்படுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அவர் $100 மில்லியன் வச்சுருந்தார். அதை சும்மா விட்டுருந்தா கூட அது 10 வருஷத்தில் இவென்ச்சுவலாக மிகப்பெரிய அதை விட 10 மடங்கு வளர்ந்துருக்கும். ஆனால் அவர் பேராசை பிடிச்சி அதை ஒன்று செஞ்சுட்டு அப்புறம் அதை நியாயப்படுத்தவும் செய்கிறாரு. பெர்னி மேடாஃப் அப்படின்ற அவரோட கதை இங்கே ஹர்ஷத் குப்தா இவங்கள மாதிரி ஊழல் பண்ணது அது வெரி மச் அமெரிக்கன். இந்தியன் சிச்சுவேஷனில் அது எப்படி கான்டெக்ஸ்டுவலைஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த மாதிரி ஏற்கனவே பெரும் பணம் வச்சுருக்கிறவங்க மேலும் பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ணுறதை பற்றி வாரன் பஃபட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏன் தேவையில்லாத ஒன்றுக்காக தேவை உள்ளதை ஏன் இழக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலன்னு அவர் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவில் மிகப்பெரிய பணக்காரர் அவரோட பார்வை அப்படி இருக்குது. உள்ளதை விட்டுட்டு ஏன் இருக்கிறத விட்டுட்டு ஏன் பறக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் ஒரு 4 விஷயத்த சொல்கிறாரு.
ஒன்று என்ன அப்படின்னா, இலக்குகளை கூட்டிக்கிட்டே போகிறத நிறுத்துறது. ஒன்று வாங்கினோன்னு இன்னொன்று, ஒன்று வாங்கினோன்னு இன்னொன்று சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறத நிறுத்துறது. நீங்கள் லியோ டால்ஸ்டாய் எழுதின ஹவு மச் லேண்ட் டஸ் அ மேன் நீட் அப்படின்ற கதையை படிச்சிருக்கலாம் ஸ்கூலில், காலேஜில். அதில் ஒரு மனிதர் ஒரு நாளில் எவ்வளோ தூரம் நடக்கிறாரோ அவ்வளோ இடம் சொந்தம்னு சொல்லுவாங்க. கடைசியில் அவர் ஓடி முடித்து செத்துருவார். அவருக்கு தேவைப்பட்டது 6 அடி நிலம் தான் அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியும். அப்போ இந்த கோல் போஸ்ட்டை நகர்த்திக்கிட்டே போகிறது. உங்களோட வெற்றின்னு எது நீங்களே ரீடிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது வந்தால் வெற்றி, இது வந்தால் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹார்டஸ்ட் ஃபைனான்ஷியல் ஸ்கில் அப்படின்றது அந்த கோல் போஸ்ட்டை நகர்த்திட்டே போகாமல் ஒரு இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகிறது தான். இதுதான் மொதல் பாயிண்ட்டு. அடுத்து கம்பேரிசன். நீங்கள் ஐபிஎல்லில் ஒரு பிளேயருக்கு மிக குறைவான விலைக்கு அவர் ஏலம் போகலாம், இன்னொரு பிளேயர் மிக அதிகமான விலைக்கு ஏலம் போகலாம். இப்போ இப்படி ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்படின்னா, நீங்கள் பொருள் விலை கம்பேர் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட உள்ள பொருளை விட இன்னொருத்தர்கிட்ட கண்டிப்பாக விலை கூடுன மதிப்பு மிக்க பொருள் இருக்கத்தான் செய்யும். உங்கள் கையில் உள்ள சொத்து மதிப்பை நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா உங்களோட பணக்காரங்க ஊரில் 100 பேர் இருக்கத்தான் செய்வாங்க. உங்கள்கிட்ட உள்ள அதிகாரத்தை கணக்கு பண்ணிங்கன்னா உங்களோட அதிகமான அதிகாரம் உள்ளவங்க இருக்கத்தான் செய்வாங்க. நீங்கள் இருக்கிற கேமில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளானாலும் உங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்க தான் செய்வார். அப்போ இதுக்கு முடிவே இல்லை. இந்த கம்பேரிசனை நிறுத்தணும். உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட இடம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் இதிலேருந்து தப்பிக்கலான்னு சொல்கிறார். இன்றைக்கி இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கானமியில் தொடர்ந்து காம்படிஷனில் இருங்க, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காதீங்க, அப்படியே ஓடிக்கிட்டே இருங்கன்னு நம்மகிட்ட சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் இந்த இந்தியாவில் உள்ள பணக்கார தொழிலதிபர்களே ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை பார்த்தா என்னன்னு கேட்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்து பொண்டாட்டி முகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ எனஃப் இஸ் நாட் டூ லிட்டில்னு சொல்கிறார். நீங்கள் போதும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு உன்னை துரத்தாமல் இருக்கிறீங்கன்னா அது தப்பு இல்லைன்னு சொல்கிறார். போதுமென்ற பணமே பொன் செய்யும் மருந்துன்றதான் அவர் அப்படி சொல்கிறாரு. அப்போ எது உங்களுக்கு அவசியமானது, எது அத்தியாவசியமானது, எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறதா புத்திசாலித்தனம்னு சொல்கிறாரு. கடைசியாக ரஜத் குப்தா மாதிரி ரெப்புடேஷன் போனதாக நினச்சா தானே ரெப்புடேஷன் போயிடுச்சு, அது கூட அட்டாச்சாக இருந்தால் தானே அப்படின்னு நினைக்காம உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம், சுதந்திரம், குடும்பம், நண்பர்கள், உறவுகள், மகிழ்ச்சி இதெல்லாம் இன்டாக்டாக வச்சுக்கிடணும்னு சொல்கிறாரு. இதை இழக்கிற மாதிரி எந்த ஒரு ஃபைனான்ஷியல் டெசிஷனையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ நேரம் இந்த பாட்காஸ்ட்டை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.